வணக்கம் பிள்ளைகள். போன வாரம் நாங்கள் தமிழில் தம்பிக்கு ஒரு கடிதம் படித்த நாங்கள் அதில் பேக்கெல்லாம் செய்திருப்பீங்கள்னு நம்புகிறேன். எழுதியிருப்பீங்க தானே? இன்றைக்கு நாங்கள் குகனோடு ஐவரானோம் 10ஆம் பாடம் படிக்க போகிறோம். 65ஆம் பக்கத்தில் வீடியோ போய் போஸ்ட் பண்ணிட்டு நல்ல பாடத்தை நல்லா வாசிங்கோ, வாய்ச்சி போட்டு வாங்கோ, படிப்போம். இப்ப எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க தானே? இந்த கதையில என்ன சொல்லியிருக்கா பிள்ளைகள்? கங்கை கரையில சிரிங்கி பேரம் என்ற நகரில் யார் வாழ்ந்து வந்தான்டா? குகன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். சரியோ? அவன் வேடர் குலங்களுக்கு எல்லாம் தலைவனா. சரியா? அது மட்டுமல்லாமல் 1000 மரக்கலங்களுக்கு அதிபதி என்று கூறுவான். சரியோ? அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அத நீங்க விரும்புறீங்க தானே அத உங்களோட கண்முன் நிறுத்துறதுக்கு. அதாவது கரிய மேனியும் திரண்ட தோள்களும் அகன்ற மார்பும் உடையவன். இத்தகையவன் ராமனை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்தானாம். ராமனிட்ட பார்க்கணும் போறான் தானே. அப்ப போய்க்குல வெறும் கையோட போகாம அவன் நெய்யில பொரித்த மீனும் தேனும் கொண்டு தன்னுடைய பரிவாரங்களோடு கூட்டமாக அங்க ராமனை பார்க்கறதுக்கு போகினான். சரியோ? அப்ப அவன் வேடன் என்றபடியா, அதாவது வேடு குல தலைவன் என்றபடியா அவன் வில் வாள் ஆயுதங்களோட தான் போவான். அப்படி போகும்போது அந்த ராமன் தவப்பள்ளியை அடைக்கிறான். சரியோ? அடைஞ்சோன்னு ஆசிரமத்துல முன்னுக்கு யாரு நிக்கிறா? லட்சுமணன் தான் நிக்கிறான். அவன் கேட்கிறான், நீ யார்? யாரை பார்த்து? குகனை பார்த்து கேட்கிறான், நீ யார்? ஏன் வந்தாய் என்று வினாவுறான். அப்ப அவன் சொல்றான், குகன் சொல்றான், ஐயனே, நான் வேடர்களுக்கு தலைவன். அதாவது தன்னை விளங்கப்படுத்துறான், வேடர்களுக்கு தலைவன். நான் குகன் வந்திருக்கிறேன் இந்த ராமன் என்ற ஐயனை பார்க்கறதுக்காக என்று சொல்லி சொல்றான். லட்சுமணன் ராமனிடம் உள்ளுக்கு போய் சொல்றான், இப்படி உள்ளத்தால் தூய்மையானவன், அதாவது மனதால தூய்மையானவன், ஒழுக்கத்தில் உயர்ந்தவன், அப்படி ஒருவன் வந்திருக்கிறான் உங்களை பார்க்க வேணும் என்று அப்படி என்று ராமனிடம் கூறுறார். யாரு? லட்சுமணன் கூறுறார். அப்ப ராமன் அவரை உள்ளே வரும்படி அழைக்கிறார். அதாவது அவர் அங்க ராமரை பார்த்து கண்ணீர் சொரிந்து வணங்கி சொல்றார், நான் நெய்யில் பொரித்த மீன் கொண்டு வந்துள்ளேன் உங்களுக்காக. அதாவது அதை உங்களுக்கு தரலாமா என்று கேட்கிறார். அப்ப ராமர் என்ன சொல்றாருண்டா, உன் அன்பு ஆழங்காணாத ஆழ்கடல். அதாவது ஆழ்கடல் என்றா மிக பெருசு, அதே அளவு அன்புதான் உன்னுடைய அன்பு. ஆகவே நீ அந்த விருந்தை கொடும் என்று சொல்லி கூறுறார். ராமரின் தவ கோலத்தை கண்டு குகன் வருந்துறான். ராமரின் அனுமதி பெற்று அங்கேயே இரவில தங்குறான். சரியோ? அப்ப தங்கும் போது அதாவது கேட்கிறான் லட்சுமணன்ட்ட, ஏன் ராமன் தவக்கோலத்துல தவக்கோலம் பூண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உங்களுக்கு அதாவது பிள்ளைகள், தசரதனுக்கு 4 பிள்ளைகள். அதுல 3 மனைவியர்கள். அந்த கைகேயி என்ற மனைவி தசரன்ட்ட வரம் கேட்கிறார். அதாவது என்ன வரம் என்று சொன்னா, ராமன் காடாள வேண்டும் என்றும் பரதன் நாடாள வேண்டும் என்று வரம் கேட்கிறார். தசரதன் அந்த வரத்தை கைகேயிக்கு கொடுத்ததாலதான் ராமன் வனவாசம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்ப என்று சொல்லி அவர் சொல்ல, லட்சுமணன் சொல்ல, குகன் கண்கலங்கி அதாவது அவருடைய தவ கோலத்தை கண்டு மனம் வருந்தினான். ராமரின் அனுமதி பெற்று அங்கேயே அவரோடு அன்றிரவு தங்கி விடிந்ததும் ராமர் குகனை பார்த்து, நாங்க அதாவது ஓடம் கொண்டு வா, கங்கை கடையை கடந்து வனவாசம் புரிய வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்றார். அப்ப குகன் அதிர்ச்சி அடைந்து, ஐயனே, இங்கேயே தங்குங்கள், நான் உங்களுக்கு வேண்டிய பழங்கள், அதாவது கிழங்கு வகைகள், பூசைக்கு தேவையான மலர்கள் எல்லாம் உங்களுக்கு
இருந்த இடத்திலேயே கொண்டு வந்து தருகிறேன், நீங்க இங்கேயே தங்குங்கள் அப்படின்னு சொல்லி குகன் சொல்றான். ஆனால் ராமன் அதுக்கு என்ன சொல்றாருண்டா, அதாவது நாங்கள் 5 புதல்வர்கள், இப்ப 4 தசரதனுக்கு என்னுடைய தந்தைக்கு 4 புதல்வர்கள் இல்ல, உன்னோட சேர்த்து 5 புதல்வர்கள். நீ எனக்கு தம்பி, பரதன் முதலியோர் உனக்கு தம்பியர், சீதை உனக்கு அண்ணி. அதாவது நாங்க 14 ஆண்டுகள் வந்து 14 நாட்கள் போல அது கழிந்து விடும். நாங்கள் பிறகு வனவாசம் சென்று வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழுவோம். என்னுடைய சொல்ல தட்டாத, நீ என்னுடைய தம்பி என்றபடியா என்னுடைய சொல்ல தட்டாத, ஓடம் கொண்டு வா என்று சொல்லி சொன்னதும் எல்லோரும் ஓடத்துல ஏறி அந்த கங்கை கரையை வந்து அடைந்தனர். கரை அடைந்ததும் அங்கு மாதவ மணி விளக்கான பரத்துவசன் முனிவரை கண்டு வணங்கினார் ராமர். பிறகு மந்தாகினி நதிக்கரையில் ஆச்சிரமம் ஒன்றை அமைத்தார்கள். அதாவது ஆச்சிரமண்டைக்குல பர்ணசாலை என்று சொல்றது இலை குலைகளால வேயப்பட்டு, அதாவது மூங்கிலால கூறி அமைத்து அப்படி ஒரு பர்ணசாலையை அமைத்து அதுல இந்த மூவரும் ராமன் வந்து ராமனும் சீதையும் தங்கினார்கள். லட்சுமணன் அவர்களுக்கு காவலாக இருந்தார். இந்த பாடத்துல பிள்ளைகள் இதுதான் அது இந்த சாராம்சம், அது இந்த முக்கியமான கருத்து. அதை விளங்கி கொண்டு நீங்க பின்வரும் பயிற்சிகளை செய்யலாம். பிள்ளைகள் இப்ப விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். பாடம் 69ஆம் பக்கத்துல பிள்ளைகள் பயிற்சி 10.1 பயிற்சியை பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு நாங்க விட கூறுவோம். அதாவது குகன் வாழ்ந்த நகரத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கு. குகன் வாழ்ந்த நகரத்தின் பெயர் வந்து பிள்ளைகள் சிரிங்கி பேரம் என்ற நகரம். சரியோ? என்ன நகரம்? சிரிங்கி பேரம் என்ற நகரம். அடுத்தது 2வது கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். குகன் ராமரை காண்பதற்காக வந்தபோது கொண்டு வந்த உணவுப் பொருள்கள் யாவை என்று கேட்டிருக்கு. அதாவது நெய்யில் பொரித்த மீனும் தேனும் தான் அவர் கொண்டு போனவர். சரியோ? அடுத்தது 3வது கேள்வியை பார்ப்போம். லட்சுமணரிடம் குகன் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தி கொண்டான்? அதாவது வேடர் குலத்தலைவன் குகன் என்றும் ராமரை காண வந்தேன் என்றும் அறிமுகப்படுத்தி கொண்டான். தான் வேடர்களுக்கு தலைவன் என்று சொல்லித்தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். 4வது வந்து ராமர் வனவாசம் செல்ல காரணம் யாது? அதுல 2 கேள்விகள் இருக்கு பிள்ளைகள். வனவாசம் செல்ல காரணம் கைகேயி தசரத மன்னனிடம் பெற்ற வரம் தான் அதற்கு காரணம். அடுத்த கேள்வி, அதுல ராமர் எத்தனை ஆண்டுகள் வனவாசம் புரிந்தார் என்றால் 14 ஆண்டுகள் வனவாசம் புரிந்தார். அடுத்தது 5வது கேள்வியை பார்ப்போம். நீங்கள் இக்கதையில் லட்சுமணரிடம் கண்ட நற்பண்புகள் 3 குறிப்பிடுக. அதாவது லட்சுமணன் வந்து மிகவும் அன்பாக, அதாவது அன்பாக இருப்பார். அண்ணனிடமும் மற்ற ஆக்களிடம் அன்பாக காணப்படுவார். மற்றது அண்ணனுக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாம் அவர் செய்து கொடுப்பார். மற்றது அண்ணனுக்கு உரிய காவல் தெய்வமாக கூட அவர் இருக்கின்றார். சரியோ? அடுத்தது பிள்ளைகள் நாங்க 10.2 பயிற்சியை பார்ப்போம். அதுல பின்வரும் சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை பாடத்தில இருந்து நாங்க தெரிவு செய்யணும். அதாவது பாடத்தில இருந்து தான் கொடுக்கணும், நாங்க நினைச்சு கொடுக்க முடியாது. சிரிப்பு என்ற பாடத்துல வந்து புன்னகை என்று இருக்கு. அடுத்தது சமுத்திரம். சமுத்திரம் என்ற ஆழ் கடல். சரியோ? அடுத்தது வனம். வனம் என்று சொன்ன பிள்ளைகள் கானகம். அடுத்தது பழம். பழம் என்ற அங்க கனி என்று இருக்கு. அடுத்தது எண் திசை என்று சொன்னா 8 திசை என்று இருக்கு. சரியோ? அப்படி எழுதுங்க. அடுத்தது 10.3 பயிற்சியை பார்ப்போம் பிள்ளைகள். தரப்பட்டுள்ள எழுவாய் பயனிலை சொற்களை கொண்டு வாக்கியங்களை எழுதுவோம் என்று கிடக்கு. இதுல நான் என்றது எழுவாய், விளையாடினேன் என்றது பயனிலை. அந்த 2 சொற்களையும் வச்சு நாங்க வசனம் ஒன்று, அதாவது செய்யப்படும் பொருள் போட்டு அல்லது அடைமொழி போட்டு வசனங்கள் எழுத வேணும். இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் மைதானத்தில் பந்து விளையாடினேன் அப்படி எழுதலாம். அதே போல நீங்க
ஒவ்வொன்றுக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்ல போட்டு எழுதுங்க. அடுத்து 10.4 பயிற்சியை பாருங்க பிள்ளைகள். அதுல உள்ளீட்டு மரபு பெயர் தந்திருக்கு. அந்த உள்ளீட்டு மரபு பெயருக்குரிய சொற்களை நாங்க கண்டுபிடித்து அந்த அட்டவணையில போடணும். அதாவது இப்ப முதல்ல பார்ப்போம் நெல். நெல் வந்து எதுக்குள்ள அடங்கும் என்றா அரிசிக்குள்ள அடங்கும். சரியோ? அடுத்தது மாவுக்கு உள்ளீடு வந்து சதை என்று சொல்றது. அடுத்தது பலாவுக்கு உள்ளுக்கு இருக்கிற பொருள் சுளை என்று சொல்றது. வரகு அதுவும் அரிசி என்றுதான் சொல்றது. அடுத்தது உளுந்து பாத்தீங்களா பிள்ளைகள், உளுந்து வந்து பருப்பு. சரியோ? கற்றாழையின் உள்ளீடு என்னன்னு சொல்றேன்டா சோறு என்று சொல்றது. சரியா? கற்றாழையின் உள்ளீடு சோறு. கோதுமை அரிசி என்றுதான் சொல்றது. அடுத்தது பயறு. பயறு வந்து பருப்பு என்று சொல்றது. சரியோ? அவரையும் பருப்பு தான் பிள்ளைகள். அடுத்தது தோடைக்கு உள்ளுக்கு இருக்கிறது வந்து சுளை என்று சொல்றது. அடுத்தது வாழை. வாழைய சதை என்று சொல்றது. உள்ளுக்கு இருக்கிறது சதை. அடுத்தது பிள்ளைகள் திணை. திணை என்றாலும் அரிசி என்றுதான் சொல்றது. இப்படித்தான் பிள்ளைகள் நீங்க இந்த நான் இப்ப எழுதி இருக்கிற மாதிரி கொப்பியில எழுதணும். எழுதி சும்மா வச்சிருக்கிறதுல எல்லாம் படிக்கணும் பிள்ளைகள். இப்ப ஸ்கூல் தொடங்கின உடனே நாங்க ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போம். ஸ்காலர்ஷிப்புக்கும் நீங்க இப்பயே படிச்சு ஆயத்தப்படுத்தணும். அடுத்ததை பார்ப்போம். இதுல அதாவது 10.4ல ஆவண்ணா பகுதியை பார்ப்போம். தரப்பட்டுள்ள தொகுதி மரபு பெயர்களுக்கு பொருத்தமான சொற்களை தெரிவு செய்து எழுதுவோம் என்று கிடக்கு. அதாவது தொகுதி மரபு பெயர் என்று சொன்ன பிள்ளைகள் ஒரு கொப்பில வந்து நிறைய காய்கள் காணப்படுறதுதான் தொகுதி மரபு பெயர் என்று சொல்றது. இப்ப ஒரு கொப்பில நிறைய காய் இருந்தது என்றால் நாங்க அதை கொத்து என்றுதான் சொல்லுவோம். அதே மாதிரி தென்னையில உள்ள தேங்காய் இருக்கல்லோ, தேங்காய அது நிறைய இருந்தது என்றால் அது என்னன்னு சொல்லுவோம் குலை என்று சொல்லுவோம். சரியோ? நெல் வந்து நிறைய அந்த இது இருந்தது என்றா அதை கதிர் என்று சொல்றோம் நாங்கள். அதாவது சோளம் கதிர் என்று தான் பிள்ளைகள் சொல்றது. முந்திரி வந்து நிறைய இருந்தது என்றால் அதை என்னன்னு சொல்றோம்டா குலை என்று சொல்லுவோம். முந்திரி குலை என்று சொல்லுவோம். புளி அதுல வந்து நிறைய இருந்தது என்றால் அதை என்னன்னு சொல்றது கொத்து என்று சொல்றது. தொகுதிக்குரிய மரபு பெயர் இப்படித்தான் வரணும் பிள்ளைகள். அதை கொப்பியில எழுதுங்க. 10.5 படங்களை அவதானித்து வாக்கியங்கள் எழுதுவோம் என்று கிடக்கு பிள்ளைகள். இங்க முதலாவது படத்தை நீங்க அவதானிச்சீங்களா என்ன அங்க இருக்குது? அதாவது குப்பை கூட 2 இருக்குது. பொருட்கள் கழிவு பொருட்கள் எல்லாம் அங்கங்க காணப்படுகிறது. சரியோ? அதை விட மரம் காணப்படுகிறது. 2வது படத்தை பாருங்க. 2வது படத்துல 3 சிறுவர்கள் காணப்படுகிறார்கள். அதுல ஒரு சிறுமி வந்து என்ன வச்சுட்டு கொண்டு இருக்கிறா? அதாவது குப்பை பேக் வந்து வச்சு கொண்டிருக்கிறா. அங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குப்பைகளை எல்லாம் பொறுக்கி அந்த பேக்ல போடுறார்கள். சரியோ? 3வது படத்தை பாத்தீங்களன்னு சொன்னா அதுல குப்பை கூட இருக்குது, மரங்கள் எல்லாம் காணப்படுது. ஆனால் அந்த இடம் வந்து மிகவும் சுத்தமாக காணப்படுகிறது. அந்த வகையில இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன செய்யணும்டா எழுவாய் பயன்லேக்கு ஏற்ப அந்த அதாவது 4 சொற்களுக்கு மேல ஒரு 5 வசனம் எழுதி வையுங்க கொப்பியில. 10.6 பக்கம் 71 தடயம் கூறி விளையாடுவோம் பிள்ளைகள். அதாவது தடயம் என்று சொன்னா நாங்க ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய விடயம் தான் அந்த தடயம் என்று சொல்றது. அதாவது குழு கொடுக்குறன்னு சொல்லுவினம். அதாவது ராதா வந்து இங்க தடயம் கூறி விளையாடுவதற்கான ஒரு பொருளை மனதுல நினைச்சிருக்கிறாள். அந்த நினைச்ச பொருளை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக கேள்வியல் கேட்போம். அவ என்ன செய்வா? ஒரு விடையில பதில் சொல்லுவா. அந்த விடைகளை வச்சுக்கொண்டு கேள்வியையும் வச்சுக்கொண்டு நாங்க அந்த பொருளை கண்டுபிடிக்கணும். பாருங்க பிள்ளைகள், இப்ப நினைத்த பொருள் என்னன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அதாவது உயிர் உள்ளதா என்று நாங்க கேட்கும் போது அவ என்ன சொல்லுவா? இல்லைன்னு சொல்லுவா.
அப்ப அந்த பொருளுக்கு வந்து உயிர் இல்லை. உலகில் அடுத்த ரெண்டாவது உலகில் எங்கும் கிடைக்குமாண்டா எல்லா இடமும் கிடைக்கும் ஆமான்னு சொல்லியிருக்கா. ஆகவே அந்த பொருள் எல்லா இடமும் கிடைக்கும். வீட்டில் இருக்குமாண்டா அதுவும் ஆமான்னு சொல்லியிருக்கா. ஆகவே அந்த பொருள் அதாவது உயிர் இல்லை ஆனால் வீட்டில் இருக்கும். சரியோ? விலை கொடுத்து வாங்கப்படுகிறதா? அதுவும் கடையில காசு கொடுத்து நாங்க வாங்குவோம். சமைக்க உதவுகிறதாண்டா அவ என்ன சொல்றா? இல்லைன்னு சொல்றா. ஆகவே அது சமைக்க உதவாது, ஆனா வீட்டுல இருக்கும், ஆனா அதுக்கு உயிர் இல்ல. அடுத்த கேள்வியை பாவம் பிள்ளைகள், வீட்டில் அனைவருக்கும் உதவுகிறதா? சின்ன ஆமன்னு சொல்லி இருக்கா. அதாவது சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாரும் அதை பாய்ப்பினம். அடுத்தது 7வது நேரத்தோடு தொடர்பட்டதா? இதுலதான் பிள்ளைகள் அந்த பொருளின் இதே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். நேரத்தோடு தொடர்பட்டதாண்டு அவ சொல்றா என்ன? ஆமன்னு சொல்றா. சில வேளை கைகளை அலங்கரிக்கும், அதாவது அதுக்கும் ஆமன்னு தான் சொல்றா. அதாவது நேரத்தோட தொடர்பட்டது எங்க வீட்டுல இருக்கு, உயிர் இல்லாத பொருள், ஆனா அது சில வேளை கைகளையும் அலங்கரிக்க கூடுமா? இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? கண்டுபிடிச்சு இருப்பீங்களேன்னு நினைக்கிறேன். ராதா நினைத்த பொருள் என்ன சொல்லுங்க பாப்போம்? கடிகாரம். 10.7 என்ற பயிற்சி, அதாவது ஆனா பயிற்சியை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு அடைமொழிகளை சேர்த்து மீண்டும் எழுதுவோம். அதாவது வாக்கியங்கள் தந்திருக்கு, நாங்க மீண்டும் அடைமொழிகளை சேர்த்து எழுதணும் பிள்ளைகள். அடைமொழி என்று சொன்னால் அதாவது எழுவாய் பயன்ல செய்யப்படும் பொருளை விசேடிக்கிற சொல்லுத்தான் அடைமொழி. இதுல உதாரணம் சொல்லி இருக்கு பாருங்க. கிளி பழத்தை கொத்தியது என்றா கிளிக்கு அடைமொழியாக பச்சை கிளி, பழத்தை என்றது கனிந்த பழத்தை, கொத்தியது என்று கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது நாங்க முதலாவது பார்ப்போம். தாமரை மலர்ந்தது என்றா அதாவது செந்தாமரை, செந்தாமரை மெதுவாக மலர்ந்தது அப்படி எழுதலாம். சிறுவன், இரண்டாவது சிறுவன் பாடலை பாடினான் அப்படி என்று வசனம் இருக்கு. அதுக்கு வந்து பிள்ளைகள் சிறுவன் இனிமையான பாடலை அழகாக பாடினான் அப்படி என்று அடைமொழி போட்டு எழுதலாம். குயில் கூவும் ஓசை கேட்டது என்றா கருங்குயில் கூவும் இனிய ஓசை கேட்டது அப்படியும் எழுதலாம். கொக்கு மீனை கொத்துகிறது என்றா வெள்ளை கொக்கு சிறிய மீனை கொத்துகிறது அப்படியும் எழுதலாம். சிறுமி நடனம் ஆடுகின்றாள், அதாவது கெட்டிக்கார சிறுமி அழகிய நடனம் ஆடுகின்றாள். அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அடைமொழிகளை போட்டு நான் சொன்னதுதான் எழுதணும் இல்ல, வசனம் எழுதலாம். இப்ப பேச்சொல்லும் பாப்பம் பிள்ளைகள். அதாவது ஐம்புலனுக்கும் மனதுக்கும் புலப்படும் பொருளை குறிக்கும் சொல்தான் பேச்சொல்லன்னு சொல்றது. அதாவது ஐம்புலன் சொன்னா பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், உணர்தல், நுகர்தல் என்று. என்ன பார்த்தல் நாங்க கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், சுவைக்கிறது நாக்கால சுவைக்கிறோம், உணர்றோம் அதாவது தொட்டு உணர்றது, நுகர்றா மூக்கால நுகர்றோம். அப்படி அதுக்கு தெரியக்கூடிய சொற்கள் எங்களை மனதுல புலப்படும் போது அது பெயர்ச்சொல் என்று சொல்லப்படுறது. இந்த பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். பொருட்பெயர், அதாவது பொருளை குறிக்கிறது. உதாரணம் இதுல சொல்லி இருக்கு, பசு, மரம், கல் என்று பொருளை குறிக்கிறது. பெயர்களையும் குறிக்கலாம். இடப்பெயர் என்று சொன்னா இடத்தின் பெயரை குறிக்கிறது. உதாரணம் வீடு, வைத்தியசாலை, முற்றம், மற்றது இடங்கள், கண்டி அப்படி என்று இடங்களையும் குறிக்கலாம். காலப்பெயர், அடுத்து காலப்பெயர், காலத்தின் பெயரை குறிப்பது. காலத்தின் பெயர் என்று சொன்ன பிள்ளைகள் அதாவது நேரங்களை குறிக்கலாம், கிழமைகளை குறிக்கலாம், மாதங்களை குறிக்கலாம், மாரி, கோடை அப்படி என்றெல்லாம் குறிக்கலாம். அடுத்தது சினைப்பெயர், உறுப்பின் பெயரை குறிக்கிறது. அதாவது தாவரங்கள் என்ற பகுதிகளை, உறுப்புகளை, மனிதர்கள் என்ற பகுதி உறுப்புகளை குறிக்கிறது தான் சினைப்பெயர். தலை, கண், இல, கிளி என்று கிடக்கு. அடுத்தது குணப்பெயர், அதாவது குணத்தை குறிப்பதுதான் குணப்பெயர் என்று சொல்றது. குணப்பெயர் வந்து குணங்களையும் குறிக்கலாம், சீற்றம், கோபம் அப்படி என்ற குணங்களையும் குறிக்கலாம்.
மற்றது வடிவங்களையும் குறிக்கலாம், வட்டம், சதுரம் அண்டு. மற்றது சுவைகளையும் குறிக்கலாம், இனிப்பு, புளிப்பு அப்படி. மற்றது நிறங்களையும் குறிக்கலாம், கருமை, வெம்மை அப்படி, வெண்மை அப்படி நிறங்களையும் குறிக்கலாம். அடுத்த தொழிற்பெயர் என்று சொன்னா ஒரு தொழிலை குறிக்கலாம். தொழிற்பெயர் ஆடுதல், பாடுதல், நடத்தல், ஓடுதல், விளையாடுதல் அப்படி தொழிலை குறிக்கிறது தான் தொழிற்பெயர் என்று சொல்றது. இது 6 வகைப்படும். ஏற்கனவே நீங்க இது படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். அடுத்தது வினைச்சொல்ல பார்ப்போம். அதாவது தொழிலை குறிக்கும் சொல் தான், அதாவது தொழிலுக்குரிய வினையை குறிக்கிறது தான் வினைச்சொல். தொழில் என்று சொன்னா ஆடுதல், பாடுதல், ஓடுதல். ஆனா அதுகள் வந்து வினைச்சொல் இல்லையேன்னு சொல்லுங்க. அதாவது அது காலம் காட்டாது. ஆனா காலம் காட்டக்கூடிய தொழிற்சொல் தொழிலாகவும் இருக்கணும், வினையாகவும் இருக்கணும். வினைச்சொல்லுன்னு சொன்னா காலம் காட்டக்கூடிய, அதுக்கு சிறப்பு இலக்கணம் வந்து காலம் காட்டுறதுதான். உதாரணம் தந்திருக்கு பாருங்க. பசுக்கள் புற்றரையை நோக்கி சென்றன என்றா இதுல சென்றன இறந்த காலத்தை காட்டுது. முடிக்கும் சொல். பசுக்கள் புற்றரையை நோக்கி செல்கின்றன என்றா அது நிகழ்காலத்தை காட்டுது. பசுக்கள் புற்றரையை நோக்கி செல்லும் என்றா எதிர்காலத்தை காட்டுது. இப்ப தொழிலாகவும் இருக்கணும், அதே வேளை காலம் காட்டணும். அதுதான் வினைச்சொல் என்று சொல்லப்படுறது. 72ஆம் பக்கம் ஆவண்ணா பகுதியை பாருங்க. கட்டத்தில் உள்ள 10 பெயர் சொற்களை இனங்கண்டு வட்டமிடுவோம் என்று கிடக்கு. இப்ப நாங்க பெயர் சொற்கள் பார்த்தனாங்க. இந்த கட்டங்களுக்குள்ள அதாவது எழுத்துக்கள் காணப்படுகின்றது. அதுல வந்து மேலே இருந்து கீழாகவோ அல்லது இடமிருந்து வலமாகவோ நீங்க பெயர் சொல்ல கண்டுபிடிச்சு, அதாவது அந்த பெயர் சொல்லுக்கு நீங்க என்ன செய்யணும், வட்டம் போடணும். அந்த இப்படி கண்டுபிடிச்சு வட்டம் போட்டு முயற்சித்து பாருங்க பிள்ளைகள். இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல கட்டம் போட்டிருக்கிற மாதிரி 10 சொல் கண்டுபிடிச்சிருக்கேன். கை, வண்டி, வைத்தியசாலை, மரம், குதிரை, திரை, சாலை, ஆந்தை, வயல், சந்திரன். இப்படி நீங்களும் இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களான்னு ஒப்பிட்டு பாருங்க பிள்ளைகள். ஈனா பகுதியில கட்டத்தில் உள்ள 5 வினை சொற்களை இனங்கண்டு வட்டமிடுவோம் என்று சொல்லி இருக்கு. நாங்க ஏற்கனவே பெயர் சொல் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி இதுல நாங்க வினைச்சொல் கண்டுபிடிக்க வேணும். அதாவது இதுல ஒரு வினைச்சொல் தந்திருக்கு. உதாரணத்துக்கு சிரித்தாள் அப்படி தந்திருக்கு. நீங்களும் அது போன்று 5 வினைச்சொற்களை கண்டுபிடிங்க. உங்களோட விடையலோட இந்த அட்டவணையை பார்த்து உங்களோட விடையலோட ஒப்பிட்டு பாருங்க. இதுல இருக்கிறது, அதாவது உண்டார்கள், ஓடினாள், விளையாடினான், கூவியது, சிரித்தாள், இதெல்லாம் வினைச்சொல். இதை ஒப்பிட்டு பார்த்து சரி பாருங்க. 74ஆம் பக்கம் 10.8 குறுக்கெழுத்து புதிரை பூர்த்தி செய்வோம். அதுக்கு வருவோம் பிள்ளைகள். இதுல முதலாவது வந்து இடமிருந்து வலம். சரியோ? இடமிருந்து வலம் இல்ல, நாம் பாடசாலையில் பெறுவது. முதலாவது நாம் பாடசாலை பெறுவது என்ன? கல்வி. மூன்றாவது நீரல்ல பயன்படுவது. பக்கம் மாறி வரும். அதுல வந்து இடமிருந்து வலம் இருக்கிறது. பக்கம் மாறி என்ற வலம் இருந்து இடமாக வர வேணும். அதாவது நீரல்ல பயன்படுவது 2 எழுத்துல வாலி இருக்கு. ஆனா அது 2 எழுத்துல இருக்கிறபடியே இப்ப நாங்க 3 எழுத்து தான் கண்டுபிடிக்கணும். ஆகவே 3 எழுத்துல குடம் என்றது வரலாம். இப்ப குடம் என்பது அதாவது வலமிருந்து இடமாகத்தான் இருக்குது பாருங்க பிள்ளைகள். அதாவது இதுல காட்டி இருக்கிறபடி வலமிருந்து இடமாக நிரப்பணும். அடுத்தது மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ்ல முதலாவது கை என்னும் சொல்லின் ஒத்த சொல். கைக்கு ஒத்த சொல் என்ன இருக்கு? இங்க காணா உம்மன்னாம் ஏற்கனவே இருக்கு. அவை அதுல டானா போட்டா கரம் அண்டு வரும். அடுத்தது மேலிருந்து கீழ்ல 2வது அடுப்பு எரிக்க பயன்படுவது. அங்க வீணாம் பூனாவும் இருக்கு மேலிருந்து கீழே. அப்ப நாங்க என்ன போடணும்? ராணா போட்டா பிர்ராக்கு கண்டு வரும். இதுல இருக்கிறது போன்றுதான் இந்த கட்டங்கள் பூர்த்தியாக வர வேணும். அடுத்தது 2வது குறுக்கெழுத்து பாருங்க. இடமிருந்து வலம். இரவு என்னும் முதலாவதுல இடமிருந்து வலத்துல முதலாவது இரவு என்னும் சொல்லின் எதிர்கருத்து. இரவுக்கு எதிர்கருத்து பிள்ளைகள் 3 எழுத்துல பகல். அடுத்தது 3வது பாத்திரம் என்னும் ஒத்த சொல்.
அதுல பாத்திரத்துக்கு ஒத்த சொல் என்ன வரும்? களம் வரும், மூண்டெழுத்து. அதாவது அது வந்து பலம் இருந்து இடமாகத்தான் வரவணும், பக்கம் மாறி. மேலிருந்து கீழாக பார்ப்போம். மேலிருந்து கீழாதுல முதலாவது திரையலங்குகளில் பார்ப்பது. அங்க ஏற்கனவே பானா உம்மன்னாம் இருக்கு. திரையலங்குல என்ன பார்க்கிறோம் நாங்கள்? படம். அப்ப டானாவை அதுல போடணும். மேலிருந்து கீழாதுல இரண்டாவது உப்பு நீர் காணப்படும் நீர்நிலை. உப்பு நீர் காணப்படும் நீர்நிலை அது தலைகீழாக உள்ளது பிள்ளைகள். இங்க காணா இல்லைன்னா இருக்குது, அதுல நடுவுல டானா போட்டா தலைகீழாக கடல் என்று வரும். இப்படித்தான் பிள்ளைகள் ஆன்சர் வரும். நீங்க செய்து பார்த்தது சரியோண்டு ஒப்பிட்டு பாருங்க. மூன்றாவது குறுக்கெழுத்து இடமிருந்து பலம். அதுல முதலாவது நாம் தினமும் உண்பது, அது உணவு என்று வரும். மூன்றாவது இடமிருந்து பலத்துல மூன்றாவது கொடியில் காய்க்கும் காய், அது குழம்பியுள்ளது. கொடியில் காய்க்கும் காய் பிள்ளைகள் கணக்கு இருக்கு, அதாவது பாகல், புட்டோல் என்று மூன்றெழுத்துலயே நிறைய இருக்கு. ஆகவே அதுல எது போடுறேன்னு நமக்கு தெரியாது. அதை நாங்க விட்டுட்டு மேலிருந்து கீழுக்கு போய் அதுக்கு பிறகு கடைசியா கண்டுபிடிப்போம். மேலிருந்து கீழில முதலாவது பாருங்க மேனி என்று கிடக்கு. அதாவது மேனி என்பதன் ஒத்த சொல் என்ன? மேனி என்பதன் ஒத்த சொல் இங்க ஊனா தந்திருக்கு. ஆகவே மூன்றெழுத்துல உடல் என்று வரணும் பிள்ளைகள். மேலிருந்து கீழில ரெண்டாவது வீட்டுக்கு தேவையானது, அது வந்து தலைகீழாக இருக்கு. இப்ப ஊனா அதுல ஏற்கனவே இருக்கு, நாங்க கதவு என்று அதுல வரலாம், தேவையானது. இப்ப பாருங்க, வீட்டுக்கு தேவையானது கதவு, கீழே இருந்து மேலேயா ஃபில் பண்ணி இருக்கு. இப்ப நாங்க ஏற்கனவே விட்ட இடமிருந்து வலம், அதுல மூன்றாவதுக்கு போவோம். கொடியில் காய்க்கும் காய். கொடியில் காய்க்கும் காய் பாகல் என்றுதான் வரணும் பிள்ளைகள். இதுல இல்லைன்னாவும் காணாம ஏற்கனவே இருக்கு. நடுவுக்குள்ள பாவென்னா போடுவோம், அது குழம்பித்தான் இருக்கு. ஆகவே இப்படித்தான் இந்த பாகல் என்ற சொல் குழம்பி இருக்கு. இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகின்றது. நாங்கள் அடுத்த வாரம், அதாவது வீட்டுல இருந்து ஆறுதலா இருந்து அந்த கிழமை ஃபுல்லா இந்த பாடத்தை வீட்டுல கொப்பியில செய்து பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு பாடத்துடன் சந்திப்போம்.